நாங்க விமானப்படையில என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிஹெச்சிடி அப்படின்னு சொல்லி ஒரு டீம் வச்சிருப்போம். பேர்டு ஹசார்ட் காம்பேக்ட் டீம் அப்படின்னு ஒன்னு வச்சிருப்போம். அந்த டீமோட வேலையே என்ன அப்படின்னா அந்த ஏர்ஃபீல்டுல ரன்வே அந்த ஏரியாவில் வந்து பறவைகள் எதுவும் பறக்காத வகையில வந்து அவங்க பாத்துக்கிறது தான் அவங்களோட வேலை. சோ இது வந்து அகமதாபாத் விமான நிலையத்துல இது எந்த அளவுக்கு வந்து செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா அகமதாபாத்ல நீங்க குறிப்பிட்ட மாதிரி நிறைய பறவைகள் வந்து பறந்துகிட்டு இருக்குது, நிறைய பறவைகள் இருக்குது அப்படின்றதையும் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஃபிளைட் சேஃப்டிக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயம் தான் சார். ஓகே, எனக்கு இன்னொரு மிக முக்கியமானது இந்த 242 பேர் 243வது நபராக அந்த விஸ்வாஸ்குமார் ரமேஷன் என்றவர் அந்த எக்ஸிட் வழியாக அவர் உயிர் தப்பித்த ஒரு நிகழ்வு வந்து ஒரு பெரிய மிராக்கல், அதாவது ஒரு பெரிய எஸ்கேப்பாக அதை பார்க்கப்படுகிறது. அது வந்து அந்த 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 எக்ஸிட் வழியாக அவருடைய இருக்கை எப்படி வெளியே ஒரு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சார்? அது அதாவது ஒரு பயணிகள் விமானம் பறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஏர் ஹோஸ்டஸ் ஏர் க்ரூஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இந்த எக்ஸிட் டோர் 2 சைடு இருக்குது, இந்த டோரை நீங்க திறந்துட்டு இந்த மாதிரி நீங்க வெளியில போலாம். அவங்க உங்க சீட்டுக்கு கீழே பேராஷூட் இருக்கும், நீங்க சீட் பெல்ட்டை வந்து டைட்டா நீங்க வந்து போட்டுக்கணும் டேக் ஆஃப் ஆகும்போது லேண்டிங் ஆகும்போது நல்லா சொல்லுவாங்க. இத சொல்லும் போது எந்த பயணிகளும் பெரிய அளவுல வந்து அதை உன்னிப்பா கவனிக்கிறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% பயணிகள் நம்ம தொடர்ந்து பயணப்பட்டு தானே இருக்கோம், நமக்கு தெரியாததா அப்படின்னு இருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரிக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் என்னோட சைட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு விமானம் வந்து ஒரு ஊர்ல இருந்து, அதாவது சப்போஸ் இப்ப வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு விமானம் பறக்குது, சென்னையில இருந்து திருச்சி போகுது, சென்னையில இருந்து சேலம் போகுது அப்படின்னா அந்த விமானத்துல இருக்கக்கூடிய அந்த ஏர் ஹோஸ்டஸ் ஏர் க்ரூஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தமிழ்ல கொடுக்கணும். அந்தந்த லோக்கல் லாங்குவேஜ்ல கொடுக்கும் போது இப்போ அதுல வந்து நிறைய லாங்குவேஜ் புரியாதவர், ஆமா நிறைய லாங்குவேஜ் புரியாதவர்கள் வந்து அதுல வந்து பயணப்படுவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து எளிதில் வந்து புரியணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்ச ஏர் ஹோஸ்டஸையோ ஏர் க்ரூஸையோ வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுக்கணும். அப்பதான் வந்து அந்த பயணிகளுக்கு வந்து முழுமையான தகவல் வந்து சென்றடையும். இதுல வந்து அவங்கள மட்டும் நான் குறை சொல்லல, பயணிகளையும் சேர்த்து தான் சொல்றேன். அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் போது எந்த பயணிகளும் அதை முழுமையா வந்து கவனிக்கிறது இல்ல. அந்த பிளைட் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அந்த தப்பிய நபர் வந்து அவர் கண்டிப்பா முழுமையா கவனிச்சிருப்பாரு. அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவருக்கு வந்து அந்த ஐடியா தோன்றிருக்கும். இப்ப இந்த பக்கம் நமக்கு இந்த பக்கம் எக்ஸிட் டோர் இருக்கு, நம்ம இதுல குதிக்கலாம், தீல வந்து நம்ம காயப்படுறத விட கீழே விழுந்தோம்னா கை கால் உடையும், ஆனா உயிர் தப்பிக்கலாம் அப்படின்ற அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவருக்கு வேலை செஞ்சிருக்குது. இதையே பின்பற்றி கொஞ்சம் பேர் அதுல குதிச்சிருந்தாங்களா நம்ம இன்னும் கொஞ்சம் உயிரை நம்மளால காப்பாத்தி இருக்க முடியும். அப்படிதான் சார் நான் பாக்குறேன். ஓகே சார், செல்வராமன் சார் கொஞ்சம் இந்த நெடுமாறன் சார் இந்த விபத்து தொடர்பான சில மற்ற விவரங்களை கேட்கும். நெடுமாறன் சார், இந்த விபத்து அந்த டெல்லியிலிருந்து இந்த விமானம் அகமதாபாத் வருவதற்கு முன்பாகவே அந்த பயணிகள் இருக்கைகளில் இருந்த அந்த பல்வேறு ஒளித்திரைகள் பட்டன்கள் சரியாக இயங்கவில்லை, ஏசி ஒழுங்காக இயங்கவில்லை என்றெல்லாம் அவர்கள் அந்த சில பயணிகள் வந்து அந்த வீடியோ வெளியிட்ட போதும் அந்த அந்த விமானத்தில் பயணிப்பதற்கு முன்னதாக அவர்களுடைய உறவினர்களுடைய பேசிய போதும் உள்ள ஆடியோக்கள்லாம் வந்து வெளியானது. இதற்கும் அந்த விபத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா சார்? இந்த ஃப்ளைட்டில் ஏசி ஒர்க் ஆகாமல் போனது, அதில் உள்ள அந்த ரிமோட் பட்டன்ஸ் மற்றும் சில ஒளித்திரைகளில் சில காட்சிகள் வந்து தெரியாமல் போனது, இதற்கும் அந்த விபத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? சார் செல்வராமன் சார், அந்த செல்வராமலிங்கம் சார், இந்த அவர் நம்ம நெடுமாறன் சாரோட அந்த இணைப்பில் வந்து ஒரு சிறிய கோளாறு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? இந்த மாதிரி இந்த ஏசிஐ பிரச்சனையும் அந்த பயணிகள் ரிமோட் பிரச்சனையும் கூட வந்து இந்த தொழில்நுட்ப பிரச்சனைக்கு ஒத்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா சார்? அதெல்லாம் ஒரு பெரிய விபத்து ஏற்படுறதுக்கான காரணிகள் கிடையாது சார். அந்த முன்னாடி இருக்கக்கூடிய திரை வந்து அவங்களோட ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு திரை. இப்போ கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ்ல வந்து நான் பயணப்பட்ட போது அவங்க முன்னாடியே ஒரு கேமரா வச்சிருப்பாங்க. அந்த பிளைட் பறக்கிறத நம்ம அப்படியே முன்னாடி அதோட ஃப்ரண்ட் வியூ வந்து பாக்குற மாதிரி எல்லாம் அந்த முன்னாடி தொடுதிரையில வச்சிருப்பாங்க. அது முன்னாடி சீட்ல பிக்ஸ் பண்ணிருப்பாங்க, அதை நம்ம பார்த்துட்டு போலாம். அதுக்கும் இந்த விபத்துக்கும் வந்து பெரிய சம்பந்தம் கிடையாது சார். ஏசி வேலை செய்யல அப்படிங்கறதெல்லாம் வந்து அது ஒரு பெரிய காரணி எல்லாம் கண்டிப்பா கிடையாது. தொழில்நுட்ப ரீதியா பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தாது விமானம் பறப்பதற்கும். ஆனா அந்த தொழில்நுட்பம் இன்ஜினுக்கும் இதற்கான அந்த எலக்ட்ரிக்கல் இதுக்கும் ப்ராப்ளத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் சொல்றீங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு நிமிடங்களுக்கு வேணா அந்த வந்து ஏசி வந்து சப்போஸ் வந்து குறைந்த அளவுல இருந்திருக்கலாம் ஒழிஞ்சு முழு பயணத்திலேயே ஏசி இல்லாமலாம் இருந்திருக்காது.
அவருக்கு அந்த சமயத்துல தோணி இருக்குது அவர் ஒரு வீடியோ பண்ணணும்னு எனக்கு பண்ணியிருக்கிறாருன்றா எனக்கு தோணுது. ஓகே. சோ இது வந்து விபத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஏசி வேலை செய்யல, முன்னாடி இருக்கிற அந்த ஸ்கிரீன் வேலை செய்யல அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பெரிய ரீசன் இல்ல அதெல்லாம் வந்து காரணி கிடையாது சார். ஓகே ஓகே சார். கண்டிப்பா ஒரு பெரிய காரணி கிடையாது. ஓகே சார்.